வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கிர்னி பழம்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையான ஜூஸுங்க. இந்த முலாம்பழத்தில் உள்ள சத்து கொஞ்சம் கூட குறையாமல் இந்த ஜூஸ் எப்படி ஹெல்த்தியாக செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி அதுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஜூஸ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பழமாக முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 1/200 இருந்துச்சு. இதில் நான் பாதி தான் இன்றைக்கி நான் ஜூஸ் செய்ய போகிறேன். இந்த பாதியிலே பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நம்ம போடலாம். இப்போ இந்த பழத்தை பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு இது போல் கரண்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக எடுக்க வரும். நம்ம இது போலே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோல்லாம் சீவணுன்ற அவசியம் இல்லை. கரண்டி வச்சு இது போல் கரண்டி எடுத்துக்குங்க. அந்த விதையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய வகையான பருப்பு வகைகள்லாம் நம்ம வாங்கி சேர்த்துக்கிறோம். இந்த பருப்புலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கரண்டி எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜூஸோட அந்த இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பால் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்துருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த பால். ஜூஸ் ஜில்லுன்னு குடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம விதை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்குவோம். விதை சேர்க்கல அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். விதை சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டினோம் அப்படின்னா விதையெல்லாம் அப்படியே தங்கிடும். ஜூஸ் எல்லாமே நமக்கு இறங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப அருமையாக நம்மளோட முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஜூஸை ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்ஜா விதை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே போல் பாதாம் பிசினும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இந்த வெயில் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் அந்த சப்ஜா விதை ரெண்டுமே நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். அதை எல்லா வகையான ஜூஸ்லேயும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கட்டாயம் இதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சேர்த்து ஒத்தாப்பில் கலந்து விட்டு ரெடி பண்ணோம்னா நம்மளோட ஜூஸ் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ஜூஸை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா பால் சேர்க்காமல் கூட நீங்கள் அரைச்சி குடிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த ஜூஸை அடிக்கடி சேர்த்துக்குங்க. இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி, சத்துக்களும் நிறைய இருக்குது. இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.